நம்மளை பொறுத்தவரையும் டிவிக்கே தான் என்றைக்குமே. ஏன்னா இங்கே மக்கள் பூரா எல்லாமே டிவிக்கேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிவிக்கே தான் எப்பொழுதுமே வரும். என்ன காரணத்தினால இப்போ திமுக, அதிமுக மாற்று முறை வரணுங்கிறதுக்காண்டி தான். இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து போட்டியிடுறாரு. அவர் வந்து விஜய்க்கு எதிராக நான் போர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசியிருக்காரு சமீபத்தில். முதல்ல ஆதரவு பேசியிருக்காரு. அவனுக்கு உண்மையாக பேசுகிறாராங்கிறது தான் எனக்கு டவுட்டாகவே இருக்காது. ஏன்னா மாற்றி பேசுகிறாரு. அது உண்மையாக பேசு. நானும் அதில் தான் இருந்தேன். நாம் தமிழில் தான் இருந்தேன். மீண்டும் அவர் மாற்றி பேசுகிறாரு. அண்ணா செத்தது இன்னைக்கு, நான் காமராஜ் செத்தது இன்னைக்குன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சரியாப்பட்டு வருமா அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி வராது. நிச்சயமாக விஜய் வந்து தனியாக நிற்க மாட்டார். தனியாக நிற்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கட்சி பலம் இல்லை. அதான் ஆரம்பிச்சிருக்காரு. ரசிகர் மன்றம் இருந்துச்சு, நற்பணி மன்றம் வச்சிருந்தாரு. ஆனால் ஒரு கட்சி அந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணல. தனியாக ஒரு பெரிய வெற்றியை அவர் எதிர்பார்க்க முடியாது. அதனால தனியாக நிற்க மாட்டார். அவர் கெட்டிக்காரர். என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் தேமுதிக, ராமதாஸ், விஜய் இந்த 3 சேர்ந்து ஒரு சிறு கட்சிகளை நினைச்சு ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர் கூட நட்புல இருக்காரு. தேமுதிக வந்து பிரேமலதா போய் பார்த்துச்சு. ஓபிஎஸ் தான் போய் பார்த்தாரு. பார்த்ததுனால கூட்டணி சொல்ல முடியாதுல்ல. இப்போ கூட்டணிக்கு போகிறது ஒன்று சீட்டுக்காக மட்டும் இல்லை, நோட்டுக்காக சேர்த்தானே போகிறாங்க. அது எந்த கட்சி அதிகமாக, அப்படி பார்த்தா விஜய் வந்து அதிகமாக பணம் கொடுக்க முடியாது. ஆளுங்கட்சி தான் அதிகமாக பணம் கொடுத்து சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படியே ஆளுங்கட்சினா மத்திய ஆளுங்கட்சி தான் நிறையா பணம் கொடுத்து ஆட்களை குற்றவாளிகளை நினைச்சிட்டு இருக்கு இந்த கட்சியில். யோசிச்சு பாருங்க. அதனால வந்து தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தாலும் 4 முனை போட்டி வர வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அவர் தனியாக தான். அவரும் தான் போய் தலைவர் ஸ்டாலினை பார்த்துருக்காரு. அவரும் தான் போன வாரம் ஸ்டாலினை பார்த்துருக்காரு வீட்டிலே போய். அப்போ அதனால அவர் திமுகவோட இணைவாரம் சொல்ல முடியுமா? அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலை இப்படியே இருந்தால் அதிமுக சிதறப்பட்டு இருக்கு. அதிமுக இருக்கிற எல்லா இந்த டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஒரு திமுகவுக்கு பலமான போட்டியை கொடுக்க முடியும். ஆனால் ஒன்று சேர வாய்ப்பு இல்லை. இதே சூழ்நிலை 4 முனை போட்டி வந்தா அதிக வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான். ஓபிஎஸ்க்கு பெரிய பலம் இல்லை, எடப்பாடிக்கும் பெரிய பலம் இருந்துச்சு. அப்படி பலம் தான் இத்தனை எலெக்ஷன்ல 10 எலெக்ஷன் எடப்பாடி செஞ்சிருக்காரு, 7 ஜெயிச்சிருக்காரு. இடைத்தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் 7 ஜெயிச்சாரு. ஏதாச்சும் ஒன்றும் இல்லை. அவரு பொறுப்புல இருந்து முதலமைச்சராக இருந்து கட்சி தலைவராக இருந்து நடத்துகிற எந்த தேர்தலில் ஜெயிச்சார். இரட்டை தலைமையாக இருக்கும்போது சரி, இப்போ ஒரு தலைமையாக இருக்கும்போது சரி, ஒரு இடைத்தேர்தலில் கூட அதிமுக ஜெயிக்கல.